Let's see the first question. Okay. நல்லா தெரிஞ்சுக்கணும். Soluble வந்து kita ada dua cara penyediaan. அது வந்து pass salta இல்ல non passan பார்க்கணும். Insoluble உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு soluble இன்னொரு soluble நீங்க தப்பா பண்ணீங்கன்னா அது வந்து insoluble plus soluble salt உருவாக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஜிங்க் குளோரைட் ஜிங்க் குளோரைட் வந்து நீங்க பார்க்கணும். ஓகே. ஸோ நம்மளோட ஃபார்முலாவும் பக்கத்துல எழுதிக்கலாம். சுபா சாப் பி அப்புறம் சாப் பேக் மேர். ஓகே. இது சல்ஃபேட்டோட இது இது குளோரைட்டோட. ஓகே. கார்போனேட் வந்து எல்லாமே இன்சாலிபிள், நைட்ரேட் வந்து எல்லாமே சாலிபிள். கார்போனேட் வந்து எல்லாமே இன்சாலிபிள் எக்ஸப்ட் ஃபார் த பாஸ்ல. ஓகே. பாய். kita tengok ஜிங்க் குளோரைட். ஜிங்க் குளோரைட் வந்து ஒரு சாலிபிள் சால்ட். ஆனா அது நான் பாஸ். நான் பாஸ்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆசிட் எடுத்துக்கணும். ஆசிட் பிளஸ் மெட்டல் ஆக்சைடு or metal hydroxide or metal carbonate இல்ல வெறும் மெட்டல். இதுல ஏதாவது ஒரு வழிமுறையில நீங்க செய்யலாம். ஓகே. சரி. ஆசிட் பிளஸ் மெட்டல் வந்து காப்பருக்கும் சில்வருக்கும் வேலை செய்யாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே. ரைட். சரி. இப்போ நம்ம பார்க்கலாம். insoluble salt non pass. ஸோ குளோரைட் இருக்குன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நீங்க பாய்க்கணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ kamu akan dapat zinc chloride plus இது H2O. ஓகே. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் HCl பிளஸ் ஜிங்க்கும் செய்யலாம். ஜிங்க் கூட செய்யலாம். ஸோ யூ வில் கெட் zinc chloride plus H2 only. ஓகே. ஸோ H கிட்டயும் 2 Cl கிட்டயும் 2 இருக்கனால 2 போட்டுருவோம். சேம் டு ஹியர்ல either way. ஓகே. அடுத்து பாருங்க சோடியம். சோடியம் வந்துட்டாலே அது சாலிபிள். கண்டிப்பா ஆசிட் பிளஸ் அல்காலி டைட்ரேஷன் மெத்தட் பாய்க்கணும். ஓகே. அதாவது ஓகே நைட்ரேட்னா நைட்ரிக் ஆசிட் பாய்க்கணும். முதல்ல என்ன ஆசிட் கண்டுபிடிங்க. ஓகே. சோடியம் ஏதாவது ஒண்ணுலாம் இல்லை. கண்டிப்பா ஹைட்ராக்சைடு தான் பயன்படுத்தணும். அல்காலி. ஓகே. jadi kamu akan dapat sodium nitrate plus H2O water. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக தான் இருக்குது அப்படின்னு அப்படிதான் இருக்கு. ஹெச் வந்து இங்கே ஒன்று இருக்குது, பின்னாடி இங்கே ஒன்று இருக்குது. ஓகே. ஆக்சிஜன் புன் சமா. ஓகே. ரைட். அடுத்து பாருங்க சில்வர் குளோரைட். குளோரைட்ல பாருங்க சில்வர் குளோரைட் இன்சாலிபிள். அப்போ சம்திங் குளோரைட் இதில் வந்து நம்ம வந்து ஆசிட் அல்காலிலாம் எடுக்கக்கூடாது. ரெண்டுமே சால்ட் எடுக்கணும். ஒரு சாலிபிள் சால்ட் இன்னொரு சாலிபிள் சால்ட். அப்போ இட் மஸ்ட் பி சில்வர் சம்திங் பிளஸ் சம்திங் குளோரைட். ரெண்டு சாலிபிளாக இருக்கணும். ஓகேயா? சரி. அப்போ நம்ம சில்வர் என்னவா எடுக்கலாம்? ஓகே. அது சாலிபிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக நைட்ரேட் கூட நீங்கள் காபம் பண்ணலாம். இல்லை சில்வர் சல்ஃபேட் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சில்வர் சல்ஃபேட் எடுக்கிறேன். இது சல்ஃபேட் வேணாம். ஐ டேக் நைட்ரேட் ஈஸியல்ல. ஸோ AgNO3. ஏன்னா NO3யும் மைனஸ் Ag ப்ளஸ், அதனால அப்படி எடுக்கிறேன். ப்ளஸ் குளோரைட். உடனே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடக்கூடாது. ஏன்னா இது இன்சாலிபிள் சால்ட். கவனமாக செய்யணும். இது உங்களுக்கு செய்ய தெரியலன்னா யூ கேனாட் டூ எஸ்ஏ. எஸ்ஏ வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சால்ட் பற்றி கேட்பாங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் யோசிக்கணும் என்ன குளோரைட், அது சாலிபிள் குளோரைட்டாக இருக்கணும். ஸோ எனி மெட்டலில் யூ டேக் ஜிங்க் குளோரைட் ஆல்சோ கேன். ஓகே. ஜிங்க் குளோரைட். ஓகேயா? ஸோ கேன் ஐ புட் சோடியம் குளோரைட்? சோடியம் குளோரைட் லக்கி சொன்னாங்க. NaCl வருதுல்ல, எல்லாமே சார்ஜ் 1லே இருக்கும் பாருங்க. அப்போ என்ன ஆகும்? இது இந்த ஏஜியும் இந்த சிஎலும் காபம் பண்ணி AgCl, Ag பிளஸ் Cl மைனஸ் அப்படி தான் வரும். அப்புறம் Naவும் NO3யும் எல்லாம் ஒரே சார்ஜில் இருக்கு பாருங்க. ஈஸி. ஓகே. ரைட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் டு சல்ஃபேட். சல்ஃபேட்டில் காப்பர் வந்து பாருங்க, சல்ஃபேட்டில் காப்பர் இல்லை, பேரியம், கல்சியம், பிபி, இது மூணு தான் இன்சாலிபிள். அப்போ இது சாலிபிள் சால்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சல்ஃபேட்னா சல்ஃபரிக் ஆசிட் பாய்க்கணும், H2SO4 மொதல் ஆசிட்டை நீங்கள் டிட்டர்மின் பண்ணிக்கிங்க. அப்புறம் காப்பர் என்ன எடுக்கலாம், காப்பர் ஆக்சைடில் காப்பர் கார்பனேட் கூட எடுக்கலாம். contoh saya ambil carbonate di sini. ஸோ கார்பனேட்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மறந்துடக்கூடாது. கடைசியாக சால்ட் வந்து இங்கே இருக்கிற காப்பரும் இங்கே இருக்கிற சல்ஃபேட்டும். ஓகே, and then check whether it's balance or not. It's balance. Okay, it's balance. அடுத்தது பாருங்க, lead to sulfate. சல்ஃபேட்ல memang PB வந்து insoluble. ரைட்டா, இன்சாலிபிள்னு என்ன அர்த்தம், ஒரு சாலிபிள் பிளஸ் another சாலிபிள் எடுக்கணும். அப்போ lead something பிளஸ் இது something sulfate. ஆனால் இது ரெண்டுமே சாலிபிளாக இருக்கணும். ஸோ something sulfate boleh ambil lah zinc sulfate ke. ஓகே, ஜிங்க் எடுத்துக்கலாம். ஏன் ஜிங்க் எடுக்கிறேன்னா சல்ஃபேட் வந்து SO4 2-, ஜிங்க் வந்து 2+. ஸோ 2+, 2- ஈஸியாக இருக்கும். அதுக்காக லேட்டில் வந்து லேட் நைட்ரேட் எடுத்துக்கிங்க. லேட் நைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நைட்ரேட் வந்து சாலிபிள்ல, எல்லாத்துக்குமே நைட்ரேட் சாலிபிள் பாருங்கள், இப்போ ஈஸில. ஸோ பிபி NO3 வந்து நம்ம பிராக்கெட் போடணும், ஏன்னா சார்ஜ் 1 ஓவரால். ஸோ அந்த பிபியோட 2 வந்து இங்கே இறங்கிடும். ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட். ஓகே, akan menghasilkan இந்த பிபியும் இந்த சல்ஃபேட்டும் சேர்ந்துடும். ஸோ பிபி 2+, SO4 2-, அதனால் அப்படியே ஞாபகம் பண்ணிடுவோம். ஜிங்க் நைட்ரேட், ஜிங்கோட 2 வந்து இங்கே இறங்கிடும். சிம்பிள். ஓகே, ரைட். அமோனியம் நைட்ரேட் திவாஷினி. soluble. இது வந்து நம்ம என்ன மெத்தட் பாய்க்கணும், அலுமினியம் நைட்ரேட். சாரி, add acid. ஓகே, இது வந்து நம்ம நான் பாஸ், ரைட். ஸோ முதல்ல என்ன ஆசிட் பாய்க்கணும், HNO3. நைட்ரிக் ஆசிட் பாய்க்கணும், ஏன்னா நைட்ரேட் வேணும்ல. ஓகே, சம்போ Al. நேரா அலுமினியமே போட்டுரு. ஓகே, Al bracket விடிஞ்சிரும். H2 பிளஸ் H2. அப்போ நம்ம பார்க்கணும், நைட்ரேட் கிட்ட 3 வேணும்னா இது கண்டிப்பாக 3, ஆனால் இங்கே பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, தப்பா. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட்ரோஜன் வேணால் 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதுக்காக நம்ம 3/2 போட முடியாது. ஸோ வாட் we can do is try to multiply everything by 2. Try multiply everything by 2. So you get 6 HNO3 6. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 போட்டுருவேன். ஸோ அலுமினியம் 2, இந்த இடத்துல hydrogen also, hydrogen become 3. betul tak? Okay, so yeah, அலுமினியம் 2 இருக்கு, நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா NO3 3 வேணும். இங்கே NO3 3, மின்னுக்கு இருக்கிற 2 பண்ணால் 6 வருது, இங்கே 6 வருது. அண்ட் ஹைட்ரோஜன் 6 வேணும். யா, இட் இஸ் பேலன்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது lead to chloride. ஈஸ்வர், insoluble sir. insoluble. So
நம்ம வந்து சம்திங் லெட் சம்திங் எடுக்கணும் அண்ட் சம்திங் குளோரைட் எடுக்கணும். ஆனால் ரெண்டுமே சாலிபிளாக இருக்கு. ஸோ என்ன எடுக்கலாம்? லெட் nitrate, நைட்ரேட் குட். இன்னொன்று sodium sir, NaC. எஸ், இதுதான் ஆக சேஃபான ஆன்சர். பின்னாடி நைட்ரேட், முன்னுக்கு சோடியம். இது வந்து எல்லா இந்த காம்பினேஷன் எல்லா மாதிரியான இன்சாலிபிளுக்கும் வேலை செய்யும். குட், யூ கிராக் இட். ஸோ ஓகே, லெட் நைட்ரேட். ஸோ PbNO3 2 வரும், ஏன்னா பிபியோட 2 ப்ளஸ் சோடியம் குளோரைட் akan menghasilkan PbO Cl வந்துரும். ஸோ PbCl2 plus NaNO3. ஸோ அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். நைட்ரேட் கிட்ட பாருங்க 2 இருக்கா, அதனால இங்கே நான் 2 போட்டுடுறேன். அப்போ சோடியம் 2ஆவது, அப்போ இங்கே நான் 2 போட்டுடுறேன். அப்போ குளோரைட் 2ஆவது, மேமா இங்கே 2 இருக்கு. ஓகே, அடுத்தது கனி, மெக்னீசியம் நைட்ரேட் எப்படி உருவாக்குவ? The one is soluble. Soluble. So Add acid. add acid. What acid? Uh, You never learn, huh? Nitrate in the H and you are unsure yet. Huh? We did so much exercise. Nitric acid, huh? Plus Mg Mg. NO3. Huh? MgNO3, then outside 2 Plus plus H2O. Plus H2. H2 saja. Okay. So H கிட்ட இங்க 2 இருக்கறனால நம்ம 2 போட்டுறோம். அப்ப NO3யும் 2 ஆகும். மீமா இங்க NO3 2 இருக்கு. ஓகே, பாஸ். அடுத்தது இவா Soluble salt. soluble. இது வந்து என்ன மாதிரியான மெத்தட் பாய்க்கணும்? Same sir, add acid. டைட்ரேஷன் மெத்தட் பாய்க்கணும். இது நார்மல் இல்ல. ஓகே, ஏன்னா பொட்டாசியம் இருக்குல்ல. ஸோ என்ன செய்யணும்? HCl. குளோரைட் இருக்குன்னா Hydrochloric acid. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் KOH. KOH. ஹைட்ராக்சைடு தான் கண்டிப்பா பாய்க்கணும். ஸோ அக்கம் menghasilkan KCl plus H2O. KCl plus H2O. ரைட். ஸோ இது வந்து ஐ திங்க் பேலன்ஸா? இட் இஸ் பேலன்ஸ். ஓகே, அடுத்தது lead to nitrate. இவன் Sir, soluble. soluble. ஓகே, ஸோ என்ன ஆசிட் பாய்க்கணும்? Sir, lead normal nitrate வச்சுக்கலாமா? திருப்பி நைட்ரேட்டே பாய்க்கலாமா? இல்ல அது வந்து இன்சாலிபிள் டபுள் டிகாம்போசிஷன் மெத்தட் மட்டும் தான் சால்ட் பிளஸ் சால்ட். அது புரியுதா? இன்சாலிபிளுக்கு தான் அது பாய்க்கணும். இது சாலிபிள் அப்படி இல்ல, ஆசிட் வச்சு தான் நவுத்தணும். கைஸ், சாலிபிள்னா பின்னாடி உள்ள NiN பாருங்க, எப்பவுமே இது ரவுண்ட் பண்ற பாருங்க. அப்ப நைட்ரேட் வேணும்னா என்ன ஆசிட் பாய்க்கணும்? சோடியம். என்ன ஆசிட் பாய்க்கணும்னா சோடியமா? சரி. நைட்ரிக் ஆசிட். சமா உண்மையும் கனிஷா ஒரு வீட்ல இருக்கு. நைட்ரிக் ஆசிட். நைட்ரேட் வேணா நைட்ரிக். அப்புறம் லேட் என்ன பாய்க்கணும்? லேட் ஹைட்ராக்சைடுன்னு ஒன்று இல்லை. வெறும் லேட்டும் பாய்க்க முடியாது. ஏன்னா வெறும் லேட் வந்து ஹைட்ரோஜனை விட லேட் வந்து கீழே இருக்கு பாருங்க. வெரி க்ளோஸ், சம்டைம் ஓன் ஒர்க். அதனால PbO பாய்ங்க, லேட் ஆக்சைடு. PB carbonate pun boleh juga. Okay, so kamu akan dapat PbNO3 அதோட ரெண்டிங் வந்துடும் plus H2O. ஸோ H கிட்ட 2 இருக்கிறதுனால இங்கே 2 போடுறோம். அண்ட் NO3யும் 2 இருக்கிறதுனால NO3 மேமா இங்கே 2 இருக்கு. ஸோ பேலன்ஸ். ஓகே, அடுத்தது கனிஷா, பேரியம் சல்ஃபேட். கனிஷா, BA பேரியம் சல்ஃபேட் plus NO NaNO3. sodium nitrate. Ngarut kau.
ஸோ நைட்ரேட் கிட்ட 2 இருக்கனால நம்ம இங்கே 2 போடுறோம். அப்போ என்ன ஆயிடுது, சோடியம் கிட்ட 2 வந்துடுது, மேமாங்கடா 2. பேரியம் அண்ட் சல்ஃபேட் ஒன்று இருக்கு. ஓகே குட். ஓகே நெக்ஸ்ட் ஒன். சரி என்னெல்லாம் பாருங்க. Diagram below show the setup of apparatus to prepare soluble salt Y. என்ன soluble salt கண்டிப்பா ஏன்னா டைட்ரேஷன் பாய்க்கிறாங்கன்னா soluble salt, அதுவும் பாஸ் சால்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஒரு பாஸ் சால்ட்டாக இருக்கணும். நைட்ரிக் ஆசிட் பாய்க்கிறாங்கன்னா கண்டிப்பாக சம்திங் நைட்ரேட். பொட்டேசியம் ஹைட்ராக்சைடு பாய்க்கிறதுனால பொட்டேசியம் நைட்ரேட் இஸ் அவர் சால்ட். ஓகே, பொட்டேசியம் நைட்ரேட் இஸ் அவர் சால்ட். ஸோ ஃபினாப்தலீன் இஸ் யூஸ். ஃபினாப்தலீன் வந்து ஆரம்பத்தில் பிங்க் கலரில் இருக்கும், ஏன்னா வந்து அல்காலி சொல்யூஷனில் இருக்கு. Phenolphthalein is used as an indicator in the titration between nitric acid and potassium hydroxide solution. 25 centimeter cube of nitric acid is completely neutralized 25 centimeter cube of 1 mole of potassium hydroxide solution. The experiment is repeated by reacting 25 centimeter cube 1 mole DMQ potassium hydroxide solution with 25 centimeter cube of nitric acid without phenolphthalein. Phenolphthalein இல்லாம செஞ்சு பார்க்குறோம். ஏன் phenolphthalein இல்லாம செஞ்சு பார்க்குறோம்? அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி கீழே இருக்கும். Salt Y is formed. Name the salt. என்ன வரும் லிவா? நானே சொல்லிட்டேன் முதல்ல. Potassium nitrate. Yes, potassium nitrate. Okay. So அதோட பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஓகே, அவங்களோட ஆசிட் பாருங்க, நைட்ரிக் ஆசிட் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு akan menghasilkan potassium nitrate plus water. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ஃபார்முலா பாய்க்கணும். டைட்ரேஷன் வந்துச்சுன்னா kita akan gunakan formula ni, betul tak? இந்த ஃபார்முலா பாய்ப்போம். ஸோ அதை வச்சு நைட்ரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ we have done the formula first. என்ன ganti ஆசிடோட மோலாரிட்டி நம்மளுக்கு தெரியல, அதுதான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ 25 centimeter cube of acid, 25 centimeter cube of alkali and the volume of base வந்து இது concentration 1 equal to, நீங்க பாருங்க அந்த பேஸ் அந்த இது கிட்ட பாருங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன் கிட்ட ஒண்ணுமே போடலன்னா இது 1 இது 1. ஓகே, ஸோ என்ன வருது, ஸோ 25 வெட்டியாச்சு. ஸோ 1 times molarity A equal to 1 times 1. So molarity A equal to 1 mole DM negative theta. இதான் அதோட ஜலான் இருக்கு. முடிச்சிட்டீங்கன்னா டான்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி பார்க்க போனா இதெல்லாம் வீட்டு பாடம்ல. டன் சார். ஓகே, Done, sir. டன் 2. Done, sir. Done 3. Why experiment is repeated without phenolphthalein? Even Ishwar, why? Why you think so? Yes. I don't have any idea. To get pure and neutral salt solution. அதாவது ஃபினாப்தலீன் வந்து அது சால்ட் உருவாச்சுன்னு சொல்லுது. எஸ், ஆனால் ஃபினாப்தலீன் இட் செல்ஃப் இட்ஸ் அ கெமிக்கல், ரைட்? அடிஷனல் கெமிக்கல், கரெக்ட் நாட்? ஃபினாப்தலீனே இல்லாமல் இருந்துச்சுன்னா பியோர் சால்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ ஃபினாப்தலீன் வந்து கலருக்காக நம்ம போடுறோம், அது கலர் மாற்றம் தான் வந்து அது சால்ட்டை வந்துருச்சுன்னு ப்ரூஃப் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு வால்யூம் தெரிஞ்சிருச்சா 25ன்னு, அடுத்த வாட்டி ஃபினாப்தலீன் இல்லாமல் செய்வோம். ஏன்னா இந்த வால்யூமில் தான் அது சால்ட் கிடைக்கும் நம்ம உறுதிப்படுத்திட்டோம். அப்போ அடுத்த இதில் ஃபினாப்தலீன் இருக்காது, ஃபினாப்தலீனோட எலிமெண்ட்ஸ் அதில் இருக்காது, அதனால பியோர் சால்ட் கிடைக்கும், கலப்படம் இல்லாத சால்ட், ஃபினாப்தலீன் இல்லாத சால்ட். ஓகே, டு கெட் பியோர் அண்ட் நியூட்ரல் சால்ட் சொல்யூஷன். ஓகே, அடுத்தது describe briefly how a crystal salt is obtained from the salt solution. ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் சால்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆமாவா இல்லையா? ஓகே, எப்படி அந்த கிறிஸ்டல் சால்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? இப்போ இந்த 25 centimeter cube ஆஃப்
acid நம்ம போட்ட கையோட salt solution கிடைக்குதுல அதை evaporating dishல போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? We need to heat it until the solution becomes saturated. Cool, let it cool. Let the crystallization process to take place. அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? அதை வந்து இது என்ன பண்ணுவோம்? அதை ஓகே அப்புறம் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்தோடனே ஃபில்டர் பண்ணோம். அப்போ தேவையில்லாத உப்பு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஃபில்டர் பேப்பர் வச்சு ட்ரை பண்ணணும். ஓகே ஸோ யா salt solution is poured into evaporating dish and heat the solution until becomes saturated. The saturated salt solution is allowed to cool down and crystal of salt is formed. The crystal are filtered, அப்புறம் rinse by using distilled water. Finally, press the crystal in between filter paper to dry it. So that's how we can get the dry salt. And name other two salt that can be prepared by same method. இது வந்து பொட்டாசியம் பாருங்க, பொட்டாசியம் குளோரைடா வேற, அதாவது இந்த மெத்தட்ல வந்து அது எனி பாஸ், சொந்த சோடியம் குளோரைட், அமோனியம் குளோரைட், எனிதிங் பாஸ் சம்மந்தப்பட்டது. குளோரைட் தான் போடல, பொட்டாசியம் நைட்ரேட்டும் முடியும். ஓகே எனிதிங்ல ஆல்ரைட், எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் பாஸ் சால்ட். அப்பதான் டைட்ரேஷன் மெத்தட் பார்க்க முடியும். ஓகே எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க என்கிட்ட. Kanisha, what type of reaction? I put neutralization. Yes, neutral. Method கேட்டிருந்தா என்ன சொல்லணும்? Titration. Very good. Neutralization. Method கேட்டிருந்தா அது titration. எழுதிக்கிங்க. சரி, மூணாவது கேள்வி போலாம். ஓகே ஓகே மூணாவது கேள்வி. alright. நல்லா பாருங்க. The following are the step in preparation of dry copper to sulfate crystal. Copper to sulfate மொதல் soluble insoluble கண்டுபிடிங்க. சல்ஃபேட் பாருங்க சுபா சாப்பி, ரைட்டா? அப்ப பேரியம், கல்சியம், பிபி இதை மூணு தவிர மற்ற எல்லாம் soluble. அப்ப காப்பர் டு சல்ஃபேட் வந்து soluble கண்டுபிடிச்சிட்டோம். சரி, soluble saltனா என்ன பண்ணுவாங்க? இது நான் பாஸ், soluble plus non pass. Non passனா you cannot use titration. ஸோ அவங்க என்ன மெத்தட் பாய்க்கிறாங்கன்னா காப்பர் ஆக்சைடு பாய்ச்சிருக்காங்க. அப்போ ஆசிட் பிளஸ் மெட்டல் ஆக்சைடு மெத்தட். அப்போ சல்ஃபேட் வேணும்னா சல்ஃபரிக் ஆசிட்ல காப்பர் ஆக்சைடு. ஓகே, காப்பர் டு ஆக்சைடு பவுடர் முதல்ல என்ன பண்ணும்? இஸ் added a little at time with constant stirring. கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த ஆசிட்டை சூடு காட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன். Stirring it to the heated 50 cm cube of 1 mole dm cube of sulfuric acid. நான் நம்மளா சொல்லியிருக்கேன்ல, கான்சென்ட்ரேஷன் 1 எடுத்துக்கிங்க, வால்யூம் 50 எடுத்துக்கிங்க நான் சொல்லியிருப்பேன். And then you add the copper to oxide powder until it cannot dissolve anymore. நான் சொல்லியிருக்கேன்ல, அப்ப அந்த இதுக்கு மேல டிசால்வ் பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் அந்த டிசால்வ் பண்ண முடியாதெல்லாம் கீழே இறங்கி இருக்கும்ல, அதை மொதல் ஃபில்டர் பண்ணி வெளியாக்கிடணும். ஓகே, மிக்சஸ் ஃபில்டர். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்து என்ன பண்ணணும்? எவாப்ரேட்டிங் டிஷ்ல போட்டு and heat it until 1/3 of its original. 1/3 of its original. ஒரிஜினலை விட அதுலேருந்து 3 பங்கு, 1/4 பங்கு தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா become saturated basically. அப்புறம் என்ன பண்ணோம்? allow it to cool at room temperature for crystallization to take place. அப்புறம் என்ன பண்ணுவோம்? filter, rinse, dry. ஓகே, rinse விட்டுட்டாங்க அங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, state 2 observation during step 1. ஓகே, ஸ்டெப் 1ல பார்த்தீங்கன்னா காப்பர் டு ஆக்சைடு. காப்பர் டு ஆக்சைடு வந்து ஆக்சுவலி வந்து பிளாக் கலர்ல இருக்கும், ரைட்டா? பிளாக் கலர்ல இருக்கும். இப்போ காப்பர் டு ஆக்சைடு பிளஸ் சல்ஃபரிக் ஆசிட், அது என்ன ஆகுதுன்னா காப்பர் டு சல்ஃபரிக் ஆசிட் H2SO4. அப்போ காப்பர் டு சல்ஃபேட் பிளஸ் H2O வருது, ரைட்டா? இது வந்து பிளாக் கலர்ல இருந்துச்சு, பிளாக் கலர் சாலிட். இது வந்து அப்போ இந்த மாதிரி ஆசிட்ல தம்பா பண்ணோடனே இது ப்ளூ கலராக மாறிடும். காப்பர் டு சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். எப்படி இந்த கலர்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது? அடுத்து இதுக்கப்புறம் உள்ள சப் டாப்பிக்கில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேயா? இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. காப்பர் ஆக்சைடு வந்து அது கட்டியாக இருக்குது. கட்டியாக இருக்கும்போது அது பிளாக், ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் தண்ணியாக இருக்கும்போது காப்பர் 2+ வந்து ப்ளூ கலராக தான் இருக்கும். இன் எக்வஸ் காப்பர் 2+ இஸ் ப்ளூ கலர். அப்போ பிளாக் சாலிட்
dissolve, blue color solution form அந்த மாதிரி சொல்லலாம்ல. ஸோ பிளாக் சாலிட் டிசால்வ். ஆரம்பத்தில் சல்ஃபரிக் ஆசிட் கலர்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. காப்பரோட Cu2+ பூந்த கையோட கலர்லெஸ் சொல்யூஷன் டர்ன்ஸ் ப்ளூ எழுதிக்கிங்க. ஆக்சுவலி காப்பர் தான் வந்து நீங்கள் நிறைய விஷயம் யோசிக்கணும். காப்பர் ஆக்சைடு அது வந்து பிளாக் கலர் சாலிட். ஓகே, அதே காப்பர் நைட்ரேட் இல்லாட்டி காப்பர் சல்ஃபேட்னு வச்சுக்கிங்களேன். காப்பர் நைட்ரேட் NO32 காப்பர் சல்ஃபேட்னு வச்சுக்கிங்களேன், இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதே காப்பர் கார்பனேட்டாக இருந்துச்சுன்னா அது க்ரீன் கலரில் இருக்கும். அதே வெறும் காப்பராக இருந்துச்சுன்னா காப்பர் மெட்டலாக இருந்துச்சுன்னா அது ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுலேயே இவ்வளோ கலர் இருக்குப்பா. போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கனிஷா லிபர்ட்டி ஸ்டாச்சு தெரியுமா? என்ன கலர்ல இருக்கும்? கிரீன். அது என்ன சாயம் அடிச்சாங்கன்னு நினைச்சியா? இல்ல, அது ஃபுல்லாவே காப்பர் கார்பனேட். அதனாலதான் அது பச்சை கலர் நேச்சுரலாவே இருக்கும். யாருக்கு தெரியாது லிபர்ட்டி ஸ்டாச்சுனா என்னன்னு? ஈஸ்வர் தெரியுமா? Yes, sir. I know. நான் என்ன ஈஸ்வர் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, அந்த ஒவ்வொரு ஏந்திக்கிட்டு இருப்பாங்கல்ல. இல்ல யா அந்த ஒரு மாதிரி குயின் மாதிரி லிபர்ட்டி ஸ்டாச்சு. அதெல்லாம் வந்து ஏன் கிரீன் கலர்ல இருக்குன்னா, போயிட்டு வருஷம் என்ன பச்சை கலர் சாயம் அடிக்கணும்னு அவங்களுக்கு ஆசையா? வேற கலர் அடிக்கலாமே? அடிக்க முடியாது, ஏன்னா அது பியோர் காப்பர் டு கார்பனேட், கிரீன் கலர். ஓகே ரைட், அடுத்த கேள்வி போலாம். ரைட் அ பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். உங்களுக்கே தெரியும் ஆசிட் பிளஸ் அல்காலி வரணும். சாரி, இது வந்து ஆசிட் பிளஸ் இது காப்பர் ஆக்சைடு வந்து பேஸ்ல, ஆசிட் பிளஸ் பேஸ் சால்ட் பிளஸ் வாட்டர்ல. இதை எடுத்துக்கிங்க. ஓகே, அடுத்த கேள்வி டைப் ஆஃப் ரியாக்ஷன். இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நிவாஷினி? நியூட்ரலைசேஷன். இதுவும் நியூட்ரலைசேஷன் தான், ஆனா டைட்ரேஷன் பாய்க்க கூடாது, ஏன்னா இது நான் பாஸ். ஆனா நியூட்ரலைசேஷன் வரலாம். நியூட்ரலைசேஷன் வந்து டைட்ரேஷன் பாய்க்கிறோம்னா ஹைட்ராக்சைடு இருக்கணும். ஹைட்ராக்சைடு இல்லைன்னா அது டைட்ரேஷன் கிடையாது, தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட். Why copper to oxide powder added until some of it no longer dissolve? ஏன் அது வந்து இதுக்கப்புறம் டிசால்வ் ஆக முடியாத அளவுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி செய்யணும்? ஓகே, இதுக்கு காரணம் இருக்கு. டு மேக் ஷுர் தட் ஆல் H plus from the sulfuric acid completely reacted. சல்ஃபரிக் ஆசிட்ல இருக்கிற அத்தனை H பிளஸுமே ரியாக்ட் பண்ணணும் அந்த காப்பர் ஆக்சைடு கிட்ட. until no H plus left to react with copper oxide. Done, sir. Done one. Done, sir. Done, sir. What is the purpose of heating step 3? எதுக்கு? to make the solution become saturated lah, to evaporate the water and make copper to sulfate solution become saturated. அப்புறம் what is the color of copper to sulfate கேட்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிட்டல. ஒரு நல்ல செம்மர்லாங் ஸ்டூடெண்டாக இருந்தால் செக்கு கொடுத்த எனி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எழுதலைன்னா நீங்கள் உங்களே வேல்யூ பண்ணிக்கிங்க. ஓகே, காப்பர் டு சல்ஃபேட் வந்து ப்ளூ கலர் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே ரைட், நெக்ஸ்ட். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இன் ஸ்டெப் 2? ஸ்டெப் 2ல வந்து ஏன் நம்ம ஃபில்டர் பண்ணுறோன்னா, வி வாண்ட் டு ரிமூவ் த எக்ஸஸ் காப்பர் டு ஆக்சைடு. அப்புறம் இன்னொரு வாட்டி இந்த இடத்துல ஏன் நம்ம ஃபில்டர் பண்ணுறோன்னா, ஏன்னா நம்மளுக்கு சால்ட் மட்டும் வேணும், மற்ற இம்பியூரிட்டிஸ் வேணாம். ஓகே, ஸோ ஸ்டெப் 2ல என்னத்துக்குன்னா டு ரிமூவ் எக்ஸஸ் காப்பர் டு ஆக்சைடு. அப்புறம் 5வது ஸ்டெப்ல ஏன் நம்ம செய்கிறோன்னா டு கெட் காப்பர் டு சல்ஃபேட் கிறிஸ்டல் ஒன்லி வித்தவுட் எனி இம்பியூரிட்டிஸ்ல, வித்தவுட் எனி இம்பியூரிட்டிஸ். அதுதான் அதோட விஷயம். இந்த பின்சாங் பண்ணியே முடிஞ்சிடும் போல.
ஆனால் இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்ல. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இது அப்போ ஃபில்ட்ரேஷன் இன் ஸ்டெப் 2 பாருங்க இப்படி செய்யணும். ஃபில்டர் ஃபனல் வச்சுட்டு ஃபில்டர் பேப்பரை வச்சுட்டு எக்ஸஸ் காப்பர் டு ஆக்சைடு இங்கே வந்துடும். அந்த காப்பர் டு சல்ஃபேட் சொல்யூஷன், ஏன்னா அது ரியாக்ட் பண்ணிடும்ல, ரியாக்ட் பண்ண முடியாத காப்பர் டு ஆக்சைடு மட்டும் தான் இங்கே இருக்கும். அப்புறம் அந்த எவாப்ரேஷன் அந்த வரைய சொல்லுவாங்க, அது இப்படி வரைய வேண்டியதுதான். அதோட வரைகிற ஸ்கிலும் நம்மளுக்கு தெரியணும். I'm sorry. Let's see the next question. Can copper powder replace copper to oxide? அதாவது வெறும் காப்பர் பாய்க்கலாமா பாய்க்க முடியாதான்னு கேக்குறாங்க. காப்பர் ஆக்சைடு பதிலா நிவா கேன் ஆன் cannot. Can. Cannot. வெறும் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றதுக்கு any metal can except copper, silver cannot. ஆனா அது காப்பர் ஆக்சைடா இருந்தா பிரச்சனை இல்லை, வெறும் காப்பர் முடியாது. நான் தான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். See, you still stuck in the question. Cannot, because copper is less electropositive than hydrogen in electrochemical series. அதனால முடியாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, நான் பாஸ்க்கு வெறும் காப்பர் இல்ல காப்பர் மெட்டல் ஆக்சைடு இல்லாட்டியும் காப்பர் கார்பனேட். ஓகே, ஆனா இந்த காப்பர் வந்து ஆசிட்க்கு வேலை செய்யாது, காப்பருக்கு முடியாது. Done. Name other substance that can replace copper to oxide to prepare the same salt. அதாவது வெறும் காப்பர் முடியாது, ஆனா காப்பர் கார்பனேட் முடியும்ல. ஸோ அதை வச்சு chemical equation. So copper carbonate plus what acid is now? Sulfuric acid. So copper to sulfate வரும். So you can add on copper to carbonate. So copper carbonate plus sulfuric acid upper copper to sulfate plus H2O. Don't forget your carbon dioxide. Done, sir. Done one. Done, sir. Done two. Done, sir. Done three. Okay. Right. அடுத்து பார்ப்போம். Next question 4. Diagram below show flow chart of preparation of zinc carbonate and zinc sulfate through reaction 1 and 2. Okay. நல்லா பாருங்க. ஓகே, இப்போ நீங்க பாருங்க ஜிங்க் நைட்ரேட் இது மாதிரி என்ன சால்ட் பாருங்க, சால்யூபிள் சால்ட். அப்ப அது என்னமோ ஒன்று கலக்குறாங்க, அது பிகம் ஜிங்க் கார்போனேட், இன்சால்யூபிள் சால்ட். அப்புறம் இது கண்டிப்பா டபுள் டீகம்போசிஷன் மெத்தட். ஓகே, அப்புறம் ஜிங்க் கார்போனேட்லேருந்து இன்சால்யூபிள் சால்ட், இது கார்போனேட் பாருங்க, ஜிங்க் கார்போனேட்னா மெட்டல் கார்போனேட், என்னமோ ஒன்று பண்ணி ஜிங்க் சல்ஃபேட்டா மாத்துறாங்க. அப்போ இது பிளஸ் ஆசிட்ல, மெட்டல் கார்போனேட் பிளஸ் ஆசிட்ல என்ன ஆசிட்டா இருக்கும் பாருங்க, சல்ஃபேட் இருக்கா, ஜிங்க் சல்ஃபேட்னா என்ன அர்த்தம், சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணணும் என்ன செஞ்சிருப்பாங்கன்ட்டு. நார்மல் மெட்டல் கார்போனேட் படிச்சல, மெட்டல் கார்போனேட் பிளஸ் ஆசிட் யூ வில் கெட் த சால்ட். அப்போ அதே மாதிரி ஜிங்க் நைட்ரேட் பிளஸ் சம்திங் கார்போனேட், kamu kena dapatkan zinc carbonate. இங்க இருக்கிற ஜிங்க் வந்துடும், அங்க இருக்கிற கார்போனேட் வந்துடும். ஆனா இந்த கார்போனேட்னாலே எல்லாமே வந்து என்ன அர்த்தம், இன்சால்யூபிள். ஆனா எக்ஸப்ட் பாஸ் பாருங்க,
அப்போ சோடியம் கார்போனேட் முடியும், இல்லாட்டி பொட்டாசியம் கார்போனேட் முடியும். இப்போ நம்ம யோசிக்கணும் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஓகே, based on the flow chart above, classify the above salt to soluble and insoluble. நானே உங்களுக்கு soluble insoluble எதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். soluble salt வந்து zinc nitrate, zinc sulfate. insoluble salt வந்து zinc carbonate. ஓகேயா, அதுக்கப்புறம் state the reactant for preparation of zinc carbonate from zinc nitrate. zinc nitrateலேருந்து எப்படி zinc carbonate வைக்கணும். ஓகே, அது வந்து டபுள் டீகம்போசிஷன் மெத்தட் B2ல ஜவாப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம zinc nitrate plus what carbonate so that it forms zinc carbonate. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், zinc nitrate plus something carbonate. ஸோ சோடியம் கார்போனாட்டும் முடியும், பொட்டாசியம் கார்போனாட்டும் முடியும், அமோனியம் கார்போனாட்டும் முடியும். ஏன்னா வேற எந்த கார்போனாட்டும் முடியாது, ஏன்னா கார்போனாட்லே இன்சாலிபிள் except for these three. இந்த மாதிரி தான் கேள்வி வரும் எக்ஸாம் கேள்வி. Done, sir. And one. Done, sir. And two. Done, sir. Done three. அடுத்தது பாருங்க, describe the preparation of zinc carbonate from zinc nitrate to reaction 1. இந்த reaction 1 வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ reaction 1 வந்து டபுள் டீகம்போசிஷன். ஸோ ரெண்டு சால்ட்டையும் தப்பா பண்ணிட்டு நீங்க எவாப்ரேட்லாம் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது சால்யூபிள் சால்ட் கிடையாது, இன்சால்யூபிள் சால்ட் தான் உருவாகும். நேராக ஃபில்டர் அப்புறம் என்ன ஃபில்டர் பண்ணி ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிடணும். ஓகே, நோ எவாப்ரேஷன் பிகாஸ் வி ஆர் ப்ரிப்பேரிங் இன்சால்யூபிள் சால்ட். ஸோ 51 zinc nitrate is measured and poured into a beaker. அப்புறம் 50, நான் எப்பவுமே 51 தான் இருப்பேன். 51 sodium carbonate is measured and poured into the beaker. The mixture in the beaker is stirred with a glass rod. இதெல்லாம் நார்மலாக நம்ம செய்வோம். அப்புறம் என்ன ஆகும், these will form a precipitate zinc carbonate. அப்புறம் என்ன பண்ணுவோம், the mixture is filtered. அப்புறம் அந்த residue is rinsed with the distilled water. And then the white precipitate இல்லாட்டி white crystal கூட சொல்லலாம் is dried by pressing in between two filter paper. அழகா இதெல்லாத்தையும் எழுதிருங்க. தெரியும் இடம் பத்தாதுன்னு, ஒரு மாதிரியா நீங்க ஃபிட் இன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷனும் கரெக்டாக செஞ்சிருக்கணும் நீங்க. ஜிங்க் நைட்ரேட் பிளஸ் சோடியம் கார்போனேட் என்ன பண்ணும், ஜிங்க் கார்போனேட், ஜிங்கோ 2 கார்போனேட் 2 அதனால அப்படி வந்துடும், பிளஸ் சோடியம் நைட்ரேட், சோடியம் கிட்டே 2 இருக்கு, நைட்ரேட் கிட்டே 2 இருக்காங்க, 2NaNO3 வந்துடும். ஓகே, C1 state the reactant for the preparation of zinc sulfate from zinc carbonate. zinc carbonate லேருந்து எப்படி zinc sulfate மாறுது, zinc carbonate is metal carbonate plus acid ஜெலா. ஓகே, you are conduct soluble salt zinc sulfate. என்ன acid, உங்களுக்கு sulfate வேணும்னா sulfuric acid. Okay, so the reactant should be adding sulfuric acid la. Okay, அதுக்கப்புறம் describe lab experiment to prepare zinc sulfate from zinc carbonate through reaction 2. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. 8 mark, 6 mark, 7 mark, 10 mark. செக்ஷன் C கேள்வி இப்படி தான் இருக்கும். describe பண்ண சொல்லுவாங்க. Jangan bagi tahu saya tak buat describe experiment. Ini kena panjang sikit lah. ஸோ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, ஓகே நம்ம வந்து பின்சாங் பண்ணிடுவோம் பாருங்க. ஜிங்க் கார்போனேட்லேருந்து ஜிங்க் சல்ஃபேட். ஓகே, கார்போனேட்லாம் வந்து அது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், வி ஆட் இன் ஜிங்க் கார்போனேட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை நம்ம செஞ்சோம்ல, ஜிங்க் கார்போனேட் முதல்ல வந்து ஆசிட், ஒரு ஆசிட்குள்ளார 51 ஏதாவது ஒரு ஆசிட் பாய்க்கூடாது, சல்ஃபரிக் ஆசிட் தான் பாய்க்கணும். சல்ஃபரிக் ஆசிட்குள்ளார 51 அப்படி இருக்கிற சல்ஃபரிக் ஆசிட்ல ஜிங்க் கார்போனேட் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டர் பண்ணி ஆசிட்டை சூடு காட்டிக்கிட்டே யூ ஆட் அன்டில் எக்ஸஸ், அப்புறம் ஃபில்டர் பண்ணு, ரிமூவ் த எக்ஸஸ் ஜிங்க் கார்போனேட். தென் வாட் ஹேப்பன், இது சால்யூபிள் சால்ட் இல்லையா, அதனால அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னே ஜிங்க் கார்போனேட் தனியாக வந்துடும். அந்த ஃபில்ட்ரேட்டை வந்து நம்ம அப்படியே இவாப்ரேட்டிங் டிஷ்ஷில் போட்டுட்டு எவாப்ரேட் பண்ணி விடணும். ஹீட் இட் அன்டில் இட் பிகம் சேச்சுரேட்டட், லெட் இட் கூல் டவுன், கூல் ஆஃப்.
அப்புறம் கிறிஸ்டலைசேஷன் டேக் பிளேஸ் பண்ணட்டும், அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணுங்க, ரீன்ஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பேசிக்லி இவ்வளோதான். யூ நோ த ப்ராசஸ், யூ கேன் பிளே த வேர்ட். ஓகே, 51 sulfuric acid is measured and poured into a beaker and heated. Zinc carbonate is added into the beaker until excess. The mixture is served with a glass rod. Okay, the excess zinc carbonate is filtered. ஃபில்டர் பண்ணோடனே கீழே வந்து ஊற்றி இருக்கும்ல தண்ணி, அது பேர் ஃபில்ட்ரேட். அந்த ஃபில்டர் பேப்பர் உள்ளே இருக்கிறது ரெசிடியூ. ஓகேயா, ரெசிடியூவை நம்ம புவாங் பண்ணிடுவோம். ஃபில்ட்ரேட்டை வந்து என்ன பண்ணும், இஸ் poured into evaporating dish, heated until the solution becomes saturated. The hot saturated solution is allowed to cool down and let the crystallization process take place. Crystal is formed rinsed with distilled water. அப்புறம் is rinsed with a distilled water, and then the crystal is dried by pressing in between two filter paper. And அதோட chemical equation, zinc carbonate plus sulfuric acid, you are going to zinc sulfate, carbon dioxide plus water. Okay, எழுதுங்கப்பா, like your school topics all. ஏன்னா ஃபார்ம் 4 வந்து நல்லா நிதானமாக நீங்கள் படிக்கணும். இப்படி சொல்லி கொடுத்து நீங்கள் இப்போ என்னோட பாதி விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. இது வந்து ஃபார்ம் 3 மாதிரி கிடையாது. தயவுசெய்து கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லாட்டியும் யூ வில் லெஃப்ட் லாட். அப்புறம் ஃபார்ம் 5 போயிட்டோன்னே எஸ்பிஎம் கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம், ஆன்லைனில் படிக்கிறதுனால நான் ஸ்கோர் பண்ணல, கண்ட ரீசன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு. ஓகே, ரைட். construction of ionic equation through the continuous variation method. இது என்ன continuous variation methodனா, ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் ஸ்கூலில் பேக்காவில் கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் இது செய்வாங்க. அந்த கூனிங் கலர் வரும், அந்த ஹைட் ஆஃப் precipitation நீங்கள் ரூலர் வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களா, அதுதான் இது. ஓகே, இது வந்து continuous variation method. The ionic equation for the formation of insoluble salt can be constructed if the number of mole of anion and cation to form 1 mole of insoluble salt are known. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 8 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன சொல்யூஷன் A. In this method, volume of one solution, இப்போ let's say A ஓட volume of solution is already fixed. 1 2 3 4 5 6 7 8. B வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக 8 வேணும்னு வச்சுக்கிங்களேன். என்னோட இது என்னடா, 8 வேணும். 8. அப்போ இதில் வந்து நான் B வந்து 7 கலக்கணும், இதில் 6 கலக்கணும், இதில் 5 கலக்கணும், 4 கலக்கணும், ஸோ தட் டோட்டல் பிகம் 8. contoh je lah saya bagi tahu. Illa B வந்து added in an increasing way lah. So solution A is fixed while B is added to the solution A by increasing the volume. Okay, பாருங்க, solution B வந்து நம்ம ஓகே, A இது வந்து solution A வந்து ஃபிக்ஸ். சாரி, நான் திருப்பாலிவா சொல்கிறேன். சொல்யூஷன் A வந்து எல்லாமே ஃபிக்ஸாக இருக்குது. சொல்யூஷன் B பாருங்கள், இதுலேருந்து 1 2 3 4 அது மாதிரி 8 சென்டிமீட்டர் கியூப் ஊற்றுறாங்க. அப்போ அந்த ஹைட் ஆஃப் precipitation ஃபார்ம் பண்ணுறது இப்படி வரும் பாருங்க. இந்த 2 சால்ட்டையும் நம்ம கலக்கிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, டபுள் டீகம்போசிஷன் மெத்தட் தான். கலக்கும் போது இதில் கொஞ்சோண்டு precipitation தான் வருது. இந்த precipitation தான் சால்ட்டு, மஞ்சள் கலரில் இருக்கும். ஏன்னா அது பொட்டேசியம் அயோடைட்டில் அது அப்படி தான் இருக்கும், மஞ்சள் கலரில். அயோடைட் கலர் வந்து அந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஒரு கட்டம் வந்தோடனே அது பாருங்களேன், அந்த precipitation ஆஃப் நீ இதுக்கப்புறம் நீ எவ்வளோ ஊற்றினாலும் இவ்வளோ தான் precipitate ஃபார்ம் ஆகும். ஏன் சொல்லுங்க, சொல்யூஷன் ஏல அவ்வளோதான் கெட்டாயன் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன தான் நிறைய எனாயன் ஊற்றினாலும் கெட்டாயன் அவ்வளோதான்ப்பா இருக்கு, அதுக்கு மேலே போகாது. ஓகே, சரி. அப்போ இது மெயினாக எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, இப்போ இதில் வந்து இப்போ இதில் ஏன் குறவாக இருக்குன்னு சொல்லுங்கள், இதில் ஏன் குறவாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் ஏறுதுன்னா, இதில் வந்து எனாயன், இதான் எனாயன் இருக்கட்டும், இதில் எல்லாம் கெட்டாயன் இருக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த இப்போ ஒரு சால்ட்லாம் சொந்தம் வந்து இதில் நான் பொட்டேசியம் அயோடைட் செய்கிறேன்னு வச்சுக்கிங்க. பொட்டேசியம் அயோடைட் இஸ் இன்சாலிபிள் சால்ட். ஓகே, ஸோ மேபி இந்த இடத்துல நான் பொட்டேசியம் நைட்ரேட் வச்சுருக்கேன்னு வைங்க, இல்லை பொட்டேசியம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல வந்து சம்திங் அயோடைட் வச்சுருக்கேன். ஓகே, சம்திங் அயோடைட். ஆக்சுவலி தலைக்கீழால் சொல்கிறேன். இது வந்து சம்திங் அயோடைட். ஓகே, சம்திங் பொட்டேசியம் இருக்குன்னு வச்சுக்கிங்க. இதில் பொட்டேசியம் பாருங்கள் இவ்வளோ இருக்குது, சமமாக தான் இருக்குது.
அயோடைட் வந்து இதில் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அப்போ கொஞ்சம் சால்ட்டு தான் வரும். அப்போ அயோடைட் இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டேன். இதுக்கு மேலே நீ அயோடைட்டை ஏற்றி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ கெட்டாயன் அவ்வளோதானே இருக்கு. நீ என்னதான் என்ஐஎன் ஏற்றினாலும் கெட்டாயன் குறவாக தானேப்பா இருக்கு, அது லிமிட்டட் தானே, சேம் ஃபிக்ஸ் வேல்யூ தானே. ஸோ அவ்வளோதான்ல. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், தண்டா சால்வ் வைக்கணும். ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட், அந்த எய்ம் பாருங்க. எய்ம் வந்து டு கன்ஸ்ட்ரக்ட் அயோனிக் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் lead to chromate படிச்சிருக்காங்க. ஓகே தப்பா, lead to chromateனா நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அப்போ ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அயோனிக் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் lead to chromate அப்படியே மேலே ஏற்றிடணும். மேலே அது அப்படியே வந்துடும். அப்போ வால்யூம் வந்து நம்ம lead to nitrate சொல்யூஷன் இருக்குல்ல, lead to nitrate சொல்யூஷனை நம்ம மாற்றி போடுறோம். ஃபிக்ஸ் வந்து வால்யூம் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் குரோமேட். பொட்டாசியம் குரோமேட் அந்த சொல்யூஷன் ஏ ஃபிக்ஸ் ரெடி. ஓகே, நம்ம எதை அப்சர்வ் பண்ணுறோம், ஹைட் ஆஃப் precipitate, ஹைப்போதிசிஸ், apparatus இதெல்லாம் எழுதிருங்க. ஸோ ஹைப்போதிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் lead to nitrate சொல்யூஷன், increase the height of precipitate until it reach the maximum height. போட்டே ஆகணும். It cannot forever increase. ஓகே, அழகா எழுதுங்க இதை. அப்போ நீங்கள் பாருங்க, இப்போ சொந்தம் வந்து பொட்டாசியம் குரோமேட் வந்து நம்ம சொல்யூஷன் இஸ் ஸ்பாட் இன் எவ்ரி. ஓகே, இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா சொந்தம் 5 cm முதல்ல நம்ம ஊற்றிடுறோம் பொட்டாசியம் குரோமேட். ஓகே, அதில் வந்து 1 2 3 4 until 8 cm³ ஆஃப் lead to nitrate ஊற்றுறோம். அப்போ ஹைட் ஆஃப் precipitation வந்து அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து அப்படி ஏறிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆயிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள கெட்டாயன் வந்து ஏறாது, என்ஐஎன் என்ன தான் நிறையா போட்டாலும். ஸோ இதோட ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் சொல்லணும்னா, பேப்பர் 3 இல்லை டிஸ்கிரைப் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்தால் இது பார்த்துக்கணும்ல. ஓகே, 8 test tube of same size label 1 to 8 placed on the test tube rack. அப்புறம் நம்ம முதல்ல எல்லாமே சமமாக ஊற்றி வச்சிடணும், குரோமேட்டை மொதல் ஊற்றி வச்சிடணும். 0.5 potassium chromate 6 solution is measured and poured into each test tube. அதுக்கப்புறம் 1 cm³ of 0.5 lead to nitrate solution for the first test tube, 2 cm³ for the second test tube, and so on until the 8th test tube. இப்படியே போய்கிட்டே இருக்கணும், increasing. And then test tube are stoppedனா மேலே அந்த இது போட்டு மூடிடணும். And then shaken well. Then you left aside for 1 hour. The height of precipitate in each test tube is measured by using the meter rule. Okay, the color of solution above the precipitate also is record. என்ன கலராக மாறுது அப்படின்ட்டு. ஏன்னா இது டபுள் டிகாம்போசிஷன். ஸோ ஒரு சாலிபிள் சால்ட் மேலே இருக்கிற அந்த சொல்யூஷன் வந்து சாலிபிள் சால்ட், கீழே இருக்கிற precipitate is the insoluble salt. So graph of precipitate against the volume of lead to nitrate solution is plotted. சரி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும், எழுதி வச்சுக்கிங்க. இருங்க, அவங்க பொட்டாசியம் டைக்ரோமேட்டா பார்க்குறாங்க, பொட்டாசியம் குரோமேட்டா. ஓகே, பொட்டாசியம் குரோமேட் வந்து குரோமேட்னா வந்து CrO4 2- பொட்டாசியம் K+, ஸோ K2CrO4 இப்படி வரும். lead to nitrate இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? சீக்கிரம். Done, sir. Done, sir. Done too. Done, sir. நன்றி. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ வால்யூம் வந்து பொட்டாசியம் குரோமேட் வந்து எல்லாத்துலேயுமே 5 5 5 5 8 டெஸ்ட் டியூப் 5. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 போட்டோம். ஹைட் ஆஃப் precipitate பாருங்க 0.5 0.8 கொஞ்சம் கொஞ்சமாக இருது, 1.2 1.6 2 2 2 2. அப்போ எப்போ இந்த 2 வருதோ அப்போ வந்து என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ரெடில. அது வரைக்கும் எல்லோவாகவே தான் இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணோன்னே பாருங்க அந்த precipitate மேலே இருக்கிற அந்த கலர்லெஸ்ஸாக மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சொல்யூஷன் வந்து பொட்டாசியம் குரோமேட். மேக்ஸிமமாக
எல்லா பொட்டேசியமும் ரியாக்ட் பண்ணிருச்சுன்னா lead to nitrate தான் மிச்சமா இருக்கும். அதனால தான் கலர்லெஸ்ஸாக இருக்கு இந்த இடம். ஓகே, ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ அவங்க எது வரைக்கும் மாறுது, 4வது டெஸ்ட் டியூப் வரைக்கும் எல்லோ கலராகவே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த சொல்யூஷன் above த precipitate எல்லோ கலரில் தான் இருக்கும். இதை சொல்கிறாங்க, புரியுதா? இதுக்கப்புறம் எல்லாம் கலர்லெஸ்ஸாகவே இருக்கும். ஏன் அந்த மாதிரி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் வந்து பொட்டேசியம் குரோமேட் K2CrO4, ஓகேயா? நீங்கள் ஊற்றுனது வந்து lead to nitrate. ஓகேயா? அப்போ ஆக்சுவலி இந்த சொல்யூஷன் இதில் ஏற்கனவே K2CrO4 இருக்கு. நீ வந்து பிபி நைட்ரேட் போடுற. ஐயோ, எல்லோ கலர் ஓடிடுச்சா? சரி, அப்போ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். ஏன்னா வந்து உன்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து K2CR4 ப்ளஸ் PbNO3 2 சொல்கிறோம்ல, இதில் வந்து எல்லாமே வந்து இது K2CrO4 ஃபார்ம் ஆகல. ஓகே, அதனால அந்த குரோமேட் கலர் எல்லோ கலர் வந்து இங்கே இருக்கும். ஓகே, இந்த கட்டம் 5லேருந்து 6, 7, 8 எல்லா குரோமேட்டும் சேஞ்ச் டு பிகம் பொட்டேசியம் குரோமேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும்னா உனக்கு அந்த மஞ்சள் கலர் இருக்காது, எல்லாம் கலர்லெஸ் ஆயிரும். ஏன்னா lead to nitrate மட்டும் தான் ஆட் பண்ணுற. lead to nitrate தான் இதாகுது. ஓகே, இதை இருங்க, நான் இன்னும் ஐ திங்க் மை எக்ஸ்பிளனேஷன் நாட் ஸோ குட். ஓகே, ஒன் மோர் டைம். எனக்கே தெரியுது. சரி, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபிக்ஸ் வால்யூம் ஆஃப் என்ன வச்சுருந்தோம் நம்ம முதல்ல, பொட்டேசியம் குரோமேட் வச்சுருந்தோம், ரைட்டா? பொட்டேசியம் குரோமேட். அப்போ நம்ம ஆடின் என்ன பண்ணோம், நைட்ரேட் ஆட் பண்ணுறோம், lead to nitrate. lead to nitrate வந்து கலர்லெஸ் சொல்யூஷன். ஓகேயா? பொட்டேசியம் குரோமேட் வந்து இட்ஸ் அ எல்லோ கலர் சொல்யூஷன் மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு சால்ட் தான் உருவாயிருக்கு. ஓகே, கொஞ்சோண்டு சால்ட் தான் உருவாயிருக்கு. ஏன்னா வந்து உன்னோட அந்த precipitate இருக்குல்ல, உன்னோட precipitate வந்து lead to chromate. lead to chromate இருக்க, அதுதான் precipitate. PbCrO4 இதுதான் precipitate. ஓகேயா? இப்போ மேலே இருக்கிறது என்னது, பொட்டேசியம் நைட்ரேட். ஓகேயா? இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். மொதல் இந்த மாதிரி லேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லோ கலராக இருக்கும். எல்லோ கலர், எல்லோ கலர், எல்லோ கலர். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரீச் பண்ணோடனே அது எல்லோ கலராக ஆகாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த குரோமேட் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிடுது. அதனால நீ ஊற்றுற lead to nitrate மட்டும் தான் இங்கே இருக்கும். ஓகே, ஊற்றுற lead to nitrate மட்டும் தான் இங்கே இருக்கும். இதுக்கப்புறம் அது ரியாக்ஷன் நடக்காது, இவ்வளோதான் ரியாக்ஷன். அதனால தான் அது கலர்லெஸ்ஸாகவே தான் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸஸ் ஆஃப் lead to nitrate இருக்கிறதுனால தான் இது எழுதிக்கிங்க. அப்படி இங்கே வந்து பொட்டேசியம் குரோமேட் எக்ஸஸாக இருக்குது, அதனால தான் எல்லோ கலர். ஏன்னா எல்லோ கலரோட குரோமேட்னாலே எல்லோ கலர். அதுக்கப்புறம் ஏன் ஒரு கட்டம் வந்தாலும் எல்லாமே கலர்லெஸ் ஆகுதுன்னா, அந்த குரோமேட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ரியாக்ட் பண்ணிடும். நோமோ குரோமேட். குரோமேட் இருக்கிற வரைக்கும் தானே அது எல்லோ கலரு. குரோமேட் இல்லை இதுக்கப்புறம், அதனால எல்லாமே lead to nitrate இருக்குது, அதனால கலர்லெஸ். மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர், அதனால தான் ரவுண்ட் போட்டிருக்கேன். இது அவ்வளோ முக்கியம் இல்லை, எழுதிக்கிங்க சும்மா. ஓகே, சரி, இதுக்கான டிஸ்கஷன் திங் ஆல் ஐ வில் டிஸ்கஸ் ஆன் நெக்ஸ்ட் வீக்ல. ஓகே,
and I will discuss on next week. ஓகே, இப்போதைக்கு அந்த எப்படி கண்டினியூஸ் வேரியேஷன் மெத்தட் செய்கிறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் கொஞ்சம் நிறையா போகணும்ல. ப்ளீஸ் கோ த்ரூ வித் திங் அண்ட் ஐ வில் டீச் யூ த கால்குலேஷன். இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் மூலமாக நம்ம என்ன செய்ய நினச்சோம், எப்படி அயோனிக் ஈக்குவேஷன் உருவாக்கணும். அந்த அயோனிக் ஈக்குவேஷன் ஐ வில் டீச் யூ நெக்ஸ்ட் வீக். ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் யூ ஹாஃப் வே தென் யூ டோன்ட் நோ ஹவ் டு டூ ரெடி. ஓகே, ஸோ இது மெதுவாக தான் போனோம். டோன்ட் வரி, ஸ்கூல் லீவ் அப்போ ஏதாவது மேட்ச் பண்ணலாம். வி காட் ஃபியூ மோர் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் டு பி ரிப்ளேஸ் ஐ பிலீவ். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம ஒழுங்காக கொண்டு வந்துடலாம். சரி guys, I stop here first. You just go through and then try to hafal everything, understand everything that I teach you so far. Okay, that's all for today. I sign off early a little bit today. Okay, right. That's all guys. Take care. Bye.